Hello friends, welcome to our Multi-Cuisine Cooking channel. இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல பண்ண போறது மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நாம ஸ்டவ் மேல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அது சூடாகட்டும். அதுக்கடையில ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி இலை, ஒரு 4 பச்சை மிளகாய். ஸோ இதெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் பே லீஃப் கொஞ்சம் சிறிய துண்டு, 2 பெரிய ஏலக்காய், ஒரு 5 துண்டு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு லவங்கப்பட்டை, ஒரு 4-5 கிராம்பு. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் புதினா இலை, கொத்தமல்லி இலை. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டோம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 மீடியம் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்த்துடக்கூடாது. தக்காளி நிறைய சேர்த்தாச்சுன்னா தக்காளி சாதம் போல் ஆகிடும். ஸோ தக்காளி 2-3 அந்த அளவுக்கு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துட்டா போதும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ இது கூட
நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை புதினா, கொத்தமல்லி அண்டு மிளகாய் சேர்த்துடணும் இல்லைங்களா, அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதெல்லாம் வதங்கும் போதே நம்ம வேறு மசாலாவும் கொஞ்சம் சேர்க்கணும், அது சேர்த்துடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா நம்ம சேனலில் நம்ம ஒரு ரெசிபி போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரை பிரியாணி மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மட்டன் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மட்டனில் உள்ள தண்ணி விட்டு அது கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்கும். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி போல் சேர்த்துட்டு மட்டனை கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஒரு 12 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் ஒரு 50% மேலே வெந்துடுச்சு. நான் ஒரு 2 கப் அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், பாசுமதி ரைஸு. ஸோ அதை இதில் சேர்த்துடலாம்.
இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் செய்கிறதுனால முதல்ல அரிசியை போட்டு இதை வதக்கி எடுக்கிறோம். இல்லைன்னா நம்ம முதல்ல தண்ணி வேறு பாத்திரத்தில் செய்யணுன்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்தா போதும். அது இன்னும் கொஞ்சம் மெத்தட் கொஞ்சம் வேறு மாதிரி மாறும், அவ்வளோதான். அரிசியும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போது ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்தா போதும். உப்பு வந்து முதல்ல 1 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்தோம். இப்போது நமக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு திரும்ப சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இதை இன்னும் மூடி போட்டு ஒரு 2 விசில் அளவு வச்சிடலாம். ரெண்டு விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போது 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த கேஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை திறந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மட்டன் பிரியாணி நல்லா அழகாக ரெடி ஆகிருக்கு. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி புதினா 2ம் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இதை நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணி கொடுத்துருவோம். நல்ல சூப்பரான டெலிஷியஸான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.